உங்களுக்கு கொடுக்க போகிற சம்பள உயர்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், அம்மாவுக்கே விருப்பம் இல்லைன்னாலும், நான் நம்புறேன் அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சியாய் சாட்சியாய் நிறுத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகலாம். பாஸ்டர், தம்பியை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க, அண்ணனை மட்டும்தான் பாஸ்டர் முன்னாடி வைக்கிறாங்க. என் குடும்பத்திலே நான் தான் தேவையில்லாத ஒரு பொருள், என் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் நான் தான் பாஸ்டர். என் கையில் பணம் இல்லைன்னு அப்படி நினைக்கிறாங்களா தெரியல, இல்லைன்னா எதனால இப்படி ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் நான் விழுந்தா சந்தோஷப்படுவாங்க, நான் ஒன்றும் இல்லைன்னா போனேன்னா சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சா பொறாமப்படுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறார், நீங்கள் ஒரு எப்ராயிம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்ராயிம். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார், ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். யாரு போக வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, அந்த எப்ராயிமுடைய அபிஷேகம் என் தலையின் மேல இருப்பதாக முழு பலத்தோட. இயேசப்பா